நம்ம வாழ்க்கையில தினமும் மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கிற சம்பவம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. தங்களோட நடிப்பு திறமையால மக்களை மகிழ்ச்சியோட வாழ்க்கை ரொம்ப துயரம் மிகுந்ததா தான் இருக்கு. சில காலமா குறைஞ்சிருந்த நடிகைகளின் தற்கொலை செய்தி மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. சிறகடிக்க ஆசை என்ற சீரியல் நடிச்ச ராஜேஸ்வரி மேம் 2025 டிசம்பர் 12 அதிகமான மாத்திரை உட்கொண்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கையல்ற பிரபலமான சீரியலை நடிச்ச சுபாசினி அப்படின்றவங்க தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த செய்தி ரசிகர்களை மட்டும் இல்ல சீரியல் உலகத்தையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சுபாசினி ஒரு கேரக்டர் மட்டும் இல்ல, பல பேருக்கு இன்ஸ்பயரா இருந்தவங்க. இவங்களோட இயல்பான நடிப்பு, எக்ஸ்பிரஷன் எல்லாருமே ஆடியன்ஸோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்பா, நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா அந்த கையில் இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுப்பா. கையல் சீரியல்ல நடிச்சு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவங்க தான் இந்த சுபாசினி. இவங்களோட பூர்வீகம் இலங்கை. 2012 இலங்கை பின்னணியில் எடுக்கப்பட்ட இனி அவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சவங்க தான் இந்த சுபாசினி. இவங்க திரைப்படங்கள்ல மட்டும் இல்ல, பல ஷார்ட் பிலிம்ஸ் அண்ட் விழிப்புணர்வு குறும்படங்களையும் நடிச்சிருக்காங்க. 2023 பிக் பாஸ் 6 நடிப்பில் வெளியான எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இவங்க பண்ணியிருக்காங்க. சுபாசினி இன்ஸ்டால ஆக்டிவா இருப்பாங்க. தினமும் புகைப்படம், வீடியோ அப்படி ஏதாவது பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. சுபாசினி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிபின் சந்திராவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் கணவரோட சேர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல அவங்க 2 பேரும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. படப்பிடிப்பு காரணமா சென்னை ஐயப்பன் தாங்கல்ல ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருந்தாங்க. இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது கணவரோட வீடியோ கால் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால மனமுடிஞ்சு போன சுபாசினி தன்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டிலேயே தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. ஒரு நடிகையா மட்டும் இல்லாம ஒரு நினைவா, ஒரு உணர்வா சுபாசினி எப்போதும் நம்ம கூட இருப்பாங்க.